தளபதி விஜய், ஆக்டர் விஜய் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சின்ன வயசுலேருந்து எப்போ கில்லி படம் 2003 2004 அந்த காலகட்டத்துலேருந்தே பார்த்து ரசித்த ஒரு மனுஷன். கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷமாட்டு எந்த படம் வந்தாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருந்த மனுஷன். இந்த படத்துக்கு போகணுமா வேண்டாமா, அரசியல் ரீதியாட்டு குறைச்சி எதிர்முனைகள் இருந்தாலும் காலையில் எல்லோரும் ட்விட்டரை ஓப்பன் பண்ணாலே இந்த ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தப்போ எனக்குள்ளே இருந்த ஒரு அணிலை வெளியே எடுத்துச்சு. அப்போது டக்குன்னு புக் பண்ணி தனியாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு படம், இவ்வளோ நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிட்டு இருந்தோம், அரசியல் முரண்பாடால் அந்த மனுஷனோட லாஸ்ட்டு படம் மிஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு போனேன். படம் கொஞ்சம் இல்லாஜிக்கலாக இருந்தாலும் அந்த மனுஷனை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது வேறு வைப்புங்க. நான் இன்றைக்கி கேட்டாலும் சொல்லுவேன், அரசியல் வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு படம் இந்த மாதிரி தந்தால் நான் என்றைக்குமே போற்றி கும்பிட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் என்ஜாய் பண்ணுவேன்னு நான் யோசிப்பேன். என்றைக்குமே இந்த அஜித் நாகப்பன்னு சொல்கிறது ஒரு அணில் தான். இன்றைக்கி சாயங்காலம் அணில் வாலும் மாட்டி படத்துக்கு போகணுன்னா அவ்வளோ பெரிய அணில். தலைவரோட எந்த ஒரு ஆவரேஜ் படம் வந்தாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எவ்வளோ ரூபா ஆகுதுன்னு பார்க்க மாட்டேன், டிக்கெட் எடுத்துகிட்டு போவேன். ஐ லவ் ஹிம் அஸ் அன் ஆக்டர் விஜய். அந்த ஒரு இயரா முடிஞ்சிச்சு. பட் ஸ்டில் ஐ வெயிட். அண்ணன் ஒரு லியோ 2 கூட தந்தாருன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக கொஞ்சம் அழகாக இருக்கும். கடைசியில் அந்த மனுஷன் உள்ள ஒழிச்ச ஒரு வழி. அண்ட் ஃபார் எவர் அன் ஆக்டர் விஜய் ஃபேன், ஃபார் எவர் அன் ஆக்டர் விஜய் ஃபேன்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ.